இதை நாங்கள் எப்படி விளங்கணும்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்று, இன்னலில் ஹஸனதி தியாஅன் ஃபில் வஜ். ஒரு மனிதன் ஒரு நலவான காரியத்தை செய்கிறான், நலவான ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறான்டா, இது இவனுடைய உடம்புல இவனுடைய முகத்துல பிரகாசத்தை வெளிச்சத்தை உண்டாகும். கட்டாயமாக இதை நாங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய பார்த்துருக்கோம். சில அமல்களை நாங்கள் செஞ்சுட்டு போவோம், சும்மா சாதாரண மக்களும் அந்நிய மக்களும் செஞ்சுட்டு போவாங்க, உங்களோட முகம் சரியான பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கையில நாங்கள் நிச்சயமாக நேரடியாக பார்த்துருக்கிறோம், நிறைய இடங்கள்ல கேட்டும் இருப்போம். ஏண்டா சலஃபு சாலிஹீன்களுடைய ஒரு கூற்றும் கருத்தும் இருக்கின்றா, மன் கசுரத் ஸலாத்துஹு பில்லைல், எவருடைய இரவுல அதிகமாக யார் தொழுவாங்களோ, ஹசுன வஜ்ஹுஹு பின்னஹார், பகல் நேரத்தில் அவனுடைய முகங்கள் பிரகாசமாக ஒளியாக ஜொலித்துக் கொண்டிருக்கும், பிரகாசமாக இருக்கும் என்ற கருத்து சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, இது கட்டாயமாக நன்மை வார நேரத்தில், நன்மையான காரியம் வார நேரத்தில் அது எங்கட காட்டி கொடுக்கும்னு சொல்லுவாங்க, முகத்துல வித்தியாசம் விளங்கும்னு சொல்லுவாங்க. இது முதலாவது. இரண்டாவது, வபுல்மத்துன் ஃபில் கல்ப் நூருன் ஃபில் கல்ப், நூருன் ஃபில் கல்ப். நன்மையான காரியத்தை செய்தார்னா செய்ய செய்ய அந்த நன்மையான காரியம் இவருடைய உள்ளத்துல பிரகாசத்தை உண்டாகும், உள்ளத்தை அதாவது பிரகாசமாக ஆகும். இன்னும் அதிகமான நல்ல காரியங்களை செய்யறதுக்கு முன் வருவார். அது அந்த நன்மையான காரியங்களுடைய தாக்கம் தானே. அது மாத்திரமல்ல, மேலும் சொல்றாங்க வ சஅதன் ஃபில் ரிஸ்க், நன்மையான காரியங்கள் வார நேரத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தேவையில்லை. சாதாரணமாக சம்பாதிச்சாலும் 5 நேரம் தொழுகிறாரு, நலவான காரியங்களுக்கு முன்பாரா இருந்தா இவருடைய ரிஸ்க்ல நிச்சயமாக கட்டாயமாக வரக்கட்டுண்டாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு செல்வந்தரோட பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றாரு, அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பேங்க்ல லோன் எடுத்து வட்டியோடு தான் வியாபாரம் தொழில்கள் செஞ்சு கொண்டிருந்தோம். 5 வருஷம் செஞ்சு எந்த வித்தியாசமும் இல்லை, கடனோட தான் வைத்துக் கொண்டிருந்துச்சு. நிறைய பேர் வற்புறுத்தினாங்க, இது அப்படியே முழுமையாக விட்டேன். இன்னைக்கு 3 வருஷம் செய்கிறேன், இப்ப வட்டி இல்லாம அல்ஹம்துலில்லாஹ். என் பேர்ல 2-3 கடைகள் இருக்கி, நிறைய வீடுகள் வாங்கி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி என் பேர்ல நிறைய காணி லேண்டுகள் இருக்கி, இப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போறாரு. வஸஅதன் ஃபில் ரிஸ்க், ரிஸ்க்ல நிச்சயமாக பாவத்தை விட்டா, நன்மையான காரியங்களை செஞ்சா அல்லாஹ் ரிஸ்க்ல கட்டாயமாக விசாலத்தை பரக்கத்தெல்லாம் உண்டாக்கியது. இது 3வது. 4வது, வவஹ்னன் ஃபில் பதன், உடம்புல அதாவது வகுவத்தன் ஃபில் பதன் சொல்லுவாங்க, உடம்புல அல்லாஹு தஆலா வலுவ சக்தி அல்லாஹு தஆலா உடம்புல சக்தி இருக்கும். பாருங்க, நிறைய வயசாளிகள் இருப்பாங்க, 5 நேரம் பள்ளிக்கு போயிட்டு வருவாங்க, அவனோட கையால் ஒடி பட்டாலே கடுமையாக வலியாக இருக்கும். மற்றது நாங்கள் செய்ய இயலாத வேலைகளை செய்வாங்க, நிறைய தூரம் பஜாருக்கு நடந்து போயிட்டு சாமான்களை தூக்கி கொண்டு வருவாங்க. அந்த அமல் 5 நேர தொழுக நல்ல காரியங்களுடைய அந்த தாக்கம் உடம்புல என்ன செய்யும், கூவத்தை உண்டாகும். அடுத்ததுதான் முஹப்பத்தன் ஃபீ குலூபில் ஹல்க், படைப்பினங்களுடைய உள்ளத்துல அல்லாஹு தஆலா முஹப்பத்தை இறக்கத்தை அல்லாஹு தஆலா பாவத்தை விடணும், நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யும், அதுல போட்டி போடணும். இதுக்கு அல்லாஹு தஆலா உண்மையிலேயே பட்டு நாங்கள் செய்கிறோமா, மக்கள் எல்லாம் நல்ல பசங்க நடந்து கொள்வாங்க, இறக்கமாக நடந்து கொள்வாங்க, சிரிச்ச முகத்தோடு இவரோடு நடந்து கொள்வாங்க. இதெல்லாம் நன்மையான காரியங்களுடைய தாக்கம். ஆனால் இதுக்கு நேர் மாற்றமாக பாருங்க, இன்னலி ஸய்யிஅதி சவாதன் ஃபில் வஜ், பாவத்தை செய்கிறாரு, இரவுல செய்கிறாரு, பகல்ல செய்கிறாரு, உள்நாட்டில் செய்கிறாரு அல்லது வெளிநாட்டில் செய்கிறாரு. பாருங்க, சவாதன் ஃபில் வஜ், முகத்துல கரும் தன்மை இருக்கு, வெள்ளையாத்தான் இருப்பாரு. ஆனா அவருடைய முகம், அவர் செய்யற பாவி, இவர் மிகப்பெரிய ஒரு பாவி என்பதை காட்டி கொடுக்கும், மேடம் அவருடைய முகம் காட்டி கொடுக்கும். 2வது சொல்றாங்க வதுல்மத்துன் ஃபில் கல்ப், உள்ளம் பிரகாசிக்காது, உள்ளம் இருட்டாகி, உள்ளம் இருட்டாகிட்டா எந்த நன்மையான காரியம் செய்யணும் என்ற ஆசை ஆர்வம் உள்ளத்துல ஒரு நாளும் பிறக்காது, உண்டாக மாட்டுச்சு. ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அஹ்தா ரஜுல், ஒரு மனிதன் ஒரு தாவத்தை செய்கிறான்னா நுக்தத்துன் சௌதா, அவனோட உடம்புல அவனோட உள்ளத்துல ஒரு விதமான கருப்பு தன்மை உண்டாகும். அவன் தொடர்ந்து அதிலேயே அப்படியே இருப்பான்டா, தௌபா செய்யாம அது அப்படியே இருக்கும் என்றிருந்தா அது அவனுடைய உள்ளத்துல மிகப்பெரிய கரையாக மாறிடும். சொல்லி போட்டு கல்லாபல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செஞ்ச அந்த பயங்கரமான அநியாயங்கள் பாவத்தின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் துருபிடித்து விட்டது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த கரைதான் அந்த கரை. வெளிமானவர்களே, உள்ளத்துல இருள் உண்டாகும், அது பாவத்தினுடைய தாக்கம். இதை நாங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அடுத்தது வனக்சன் ஃபில் ரிஸ்க், பாவம் நடந்தா வனக்சன் ஃபில் ரிஸ்க், ரிஸ்க்ல குறைபாடு உண்டாகும்.
சம்பாதிப்பாரு, ராவ் பகல் சம்பாதிப்பாரு, வேறு சிந்துவாரு, ஆஃப் டைம் உண்டா இல்லை இவருக்கு, முழுமையாக சம்பாதிக்கிறார், 24 மணித்தியாலம் இரவு பகல் தேடுறாரு. ஆனா வாழ்க்கையில வர்க்கத் இருக்காது. அந்த அந்த செல்வந்தர் சொன்ன மாதிரி 5 வருஷமா செய்யறாரு வட்டியோட ஏனைய பாவங்களோட. ஆனா வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் இல்லை, வர்க்கத்தே இல்லை. 3 வருஷம் நல்ல முறையில் செஞ்சார், வட்டியை விட்டும் தௌபா செஞ்சு பெரிய மாற்றம். அடுத்தது 4வது தெளிவாக விளங்குகிறோம், வவஹ்னன் ஃபில் பதன், உடம்புல பலஹீனம். பலஹீனம் தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க இதுக்கு இன்கிசாருல் அஸீமா, அதமு இக்ராரி ஷை. ஒரு விஷயத்தை சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்காது. முடிவெடுத்தாலும் அதுல உடைவு, உறுதிப்பாட்டுல உடைவுடையவராக இருப்பார். உறுதிப்பாட்டை ஒரு முடிவு எடுக்கவும் மேலா, அப்படி யார் சரி எடுத்து கொடுத்தாலும் அதுல எப்பயுமே மனசு உடைஞ்சுதான் இருப்பார். எப்பயுமே இந்த கவலையோட சஞ்சங்களோட எனக்கு சரி வருமா, எனக்கு சரி வருதில்லை என்ற அந்த இன்கிசாருல் அஸீமாவோட தான் எப்பயுமே அவருடைய வாழ்க்கை போகும். இது பாவத்தினுடைய தாக்கம் குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் வாலிபர்களிடத்திலையும் வாலிப பெண்களிடத்திலையும் அதிகமாக பார்க்கணும். இரவுல போன், இரவுல பாட்டு, இரவுல படங்கள், இரவுல சீரியல்கள், மோசமான காட்சிகள், அந்த இரவுல பார்க்கக்கூடிய அந்த பாவங்களுடைய செயற்பாடு உடம்புல இது எல்லா தாக்கங்களும் கட்டாயமாக உண்டாகும். கடைசியாக சொல்றாங்க வபூதன் ஃபீ குலூபில் ஹல்க், படைப்பினங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் வெறுப்ப போட்டுருவான். முஹம்மது இப்னுல் மஹ்பூப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நான் வட்டியோட ஆரம்பத்தில் கொடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டு இருந்தேன். அதுக்கு பின்னால தௌபா செஞ்சு போட்டு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு பள்ளியோட தொடர்பாகி பள்ளிக்கு போயிட்டு வாரேன். ஒரு நாள் பள்ளிக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் வாலிபர்கள் எல்லாமே சேர்ந்து கத்துறாங்க, இதோ பாருங்க வட்டி சாப்பிடக்கூடியவன் வந்து கொண்டிருக்கிறான், இதோ பாருங்க வட்டி சாப்பிடக்கூடியவன் வந்து கொண்டிருக்கிறான் என்று கூக்குரல்றாங்க. வீட்டுக்கு போயிட்டு அழுது போட்டு தௌபா செஞ்சு உள்ள சாமான் எல்லாத்தையும் சதக்கா செஞ்சு போட்டு மீண்டும் கொஞ்சம் காலம் பள்ளிக்கு போயிட்டு வாரேன். தொடர்ந்து அதே வாலிபர்கள் ஒரு நாள் வரக்கூடிய நேரத்தில் கத்துறாங்க, அக்ரிமு ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை கண்ணியப்படுத்துங்க. ஏன் தெரியுமா? இவர் ஹபீபுல் மஹ்பூப், இது அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியான், நல்லமல் செய்யக்கூடியவர், நல்ல மனிதர், அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியவர், இவரை கண்ணியப்படுத்துங்க என்று அதே வாலிபர்கள் கத்துறாங்க. கண்ணியமானவர்களே, பாவம் என்று வார நேரத்தில் அல்லாஹ் மக்களுடைய உள்ளங்கள்ல கெட்ட எண்ணத்தை போடுவான். நன்மையான காரியங்கள் என்று வரும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ், நான் மேல சொன்னேன், படைப்பினங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நல்ல எண்ணத்தை அல்லாஹ் போடுவான், இரக்கத்தை போடுவான், முஹப்பத்தை போடுவான். கஷ்டமாக இருக்கும் படைப்பினங்கள் மக்களே வந்து அந்த தேவையை எங்களுக்கு செஞ்சு தந்துட்டு பேசுவாங்க. ஆனா பாவம் என்று வந்துட்டா நாங்க எவ்வளவு தான் முயற்சி செஞ்சிருப்போம், முன்னுக்கு தான் இருப்போம், முதலாவது இருப்போம், விரட்டப்படுவோம். இது பாவத்தினுடைய தாக்கம். இன்னர் ரஜுல் லயஹ்லு பிமாசியத்தில்லாஹ், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தனிமையில் ஒரு பாவத்தை செய்கிறான். அல்கல்லாஹு தூதஹு ஃபீ குலூபில் ஹல்க், படைப்பினங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா இதை பற்றிய கெட்ட எண்ணத்தை அல்லாஹ் தஆலா போட்டுவான். கெட்ட எண்ணங்கள் போட்டா படைப்பினங்களே பயமுடுத்தும், படைப்பினங்களே விரட்டும், மனிதர்களே வெறுத்து உடைத்து சகோதரர்களே விரட்டக்கூடிய நிலைமை உண்டாகும். இது பாவ